வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக அவ்வப்போது சில ரயில்கள் ரத்து செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஒரு ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமான ரயிலாகவும் இருக்கிறது. தென்மேற்கு ரயில்வேவால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 07355 வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் 6:50 மணிக்கு ஹூப்ளியில் இருந்து கிளம்பி பெங்களூர் டச் பண்ணி தான் வரும், பானஸ்வாடி அப்படிங்கிற ஸ்டேஷன் மூலமாக. அங்கேருந்து ஒசூர், சேலம், தருமபுரி வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் 6:15 மணிக்கு ராமேஸ்வரத்தை சென்றடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ரயில். ஆனால் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்னைக்கு அப்படின்னா, மார்ச் மாதம் 22 மற்றும் 29 ஆகிய 2 சனிக்கிழமைகள். அதோடு மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதமும் இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 5, 12, 19, 26 ஆகிய 4 சனிக்கிழமைகளும் இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக, முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயில் ராமேஸ்வரத்திற்கு வராது. இப்போதைக்கு இந்த ரயில் மண்டபம் வரைக்கும் தான் இயக்கப்படுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏப்ரல் மாதத்தில் ராமேஸ்வரத்துக்கே ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 07356 அப்படிங்கிற நம்பரில் ராமேஸ்வரத்திலிருந்து ஹூப்ளி நோக்கி இயங்கக்கூடிய ரயில். ராமேஸ்வரத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு 9 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மார்ச் 23, 30 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகள்லையும், ஏப்ரல் மாதம் 6, 13, 20, 27 ஆகிய தேதிகள்லையும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது ரயில்வேவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நேரங்களில் நம்ம ஒசூர், சேலம், தருமபுரி, இங்கேருந்து ராமேஸ்வரம் இந்த ட்ரெயினில் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்தால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் இருந்து பெங்களூர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு செல்வதற்காக இந்த ரயிலில் திட்டமிட்டிருந்தாலும், அல்லது திருச்சி இந்த பகுதிகளிலிருந்து இந்த ரயிலில் பயணிக்க திட்டமிட்டிருந்தாலும் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.